இந்த ஒரு சுவாரஸ்யமான விளக்கத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம அளவாதான் சாப்பிடுறோம், ஆனாலும் தொப்பை மட்டும் ஏன் குறையவே மாட்டேங்குதுன்னு எப்பவாவது குழம்பி போயிருக்கீங்களா? அறிவியல் ரீதியான உண்மை என்ன தெரியுமா? நாம தூங்கும்போது நம்ம உடம்புக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாயாஜாலம் நடக்க வேண்டியது இருக்கு. ஆனா நம்மளோட ஒரு சின்ன பழக்கம் அந்த கொழுப்பை எரியும் செயல்முறையை அப்படியே தடுத்து நிறுத்திடுது. அது என்ன? அதை எப்படி சரி பண்றதுன்னு இன்னைக்கு நாம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இந்த கேள்விக்கான பதில சற்று ஆழமா யோசிச்சு பாருங்களேன். நம்மள பல பேருக்கு ஒரு பெரிய விரக்தி இருக்கும். நான் ரொம்ப கண்ட்ரோலா தான் சாப்பிடுறேன், ஆனாலும் என் வெயிட் குறையலையே. நைட் ஃபுல்லா நல்லா தூங்கினாலும் காலையில எழுந்திருக்கும்போது ஏன் இவ்ளோ டயர்டா ஃபீல் ஆகுது? இந்த மாதிரி உங்களுக்கு தோணிருக்கா? இதுக்கெல்லாம் காரணம் நாம தூங்கும்போது நம்ம உடம்புக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான வேலை சரியா நடக்காம இருக்கிறது தான். அந்த விரக்திக்கான விடையதான் நாம இன்னைக்கு உடைக்க போறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். தொப்பையின் மர்மம் அது ஏன் குறையல? உடல் எடைய குறைக்கணும்னு நம்ம படுற கஷ்டங்களுக்கும் அடிக்கடி இனிப்பு சாப்பிடணும்னு தோன்றதுக்கும் இப்போல்லாம் சாதாரணமா வர்ற ஃபேட்டி லிவர் பிரச்சனைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. நம்ம எப்பவுமே கல்லீரலை உடம்புல இருக்கிற ஒரு சாதாரண உறுப்பா மட்டும்தான் பாக்குறோம். ஆனா அது ஒருபோதும் தூங்காத ஒரு 24 மணி நேர ஃபேக்டரி. சுருக்கமா சொல்லணும்னா அது நம்ம உடம்போட டெடிகேட்டடான ஒரு நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர். நாம சாப்பிட்ற உணவை ப்ராசஸ் பண்றதுலேருந்து கொழுப்பை கையாளுவது, செல்களை சரி செய்வதுன்னு அத்தனை வேலைகளையும் பார்க்கறது இந்த கல்லீரல் தான். இன்சுலின் ஸ்விட்ச், அதாவது கொழுப்பை எரிக்கிறதுக்கான ஒரு கடுமையான விதி என்னன்னு பாப்போம். நம்ம நைட் ஷிஃப்ட் ஒர்க்கரான கல்லீரல் நைட் நேரத்துல கொழுப்பை எரிக்கணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. உடம்புல இன்சுலின் அளவு கட்டாயம் கம்மியா இருக்கணும். இந்த இன்சுலின் ஒரு ஸ்விட்ச் மாதிரி செயல்படுதுங்க. நாம நைட் நேரத்துல இனிப்புகள் சாப்பிடும்போதோ அல்லது லேட்டா சாப்பிடும்போதோ இன்சுலின் அளவு சட்டன்னு ஏறிடும். இது உடம்பு கிட்ட இப்ப கொழுப்பை எரிக்க வேண்டாம், எனர்ஜி அப்படியே சேமிச்சு வை அப்படின்னு ஆர்டர் போட்டுடும். இதனால கொழுப்பு எரியும் ப்ராசஸ் முழுவதுமா நின்னுடுது. நம்ம உடம்பு 2 வித்தியாசமான மோட்ல இயங்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒன்னு ஃபீடிங் மோட். நாம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது உடம்பு செரிமானத்துல மட்டுமே முழு கவனத்தையும் செலுத்தும். அப்போ இன்சுலின் அதிகமா இருக்கும், கொழுப்பு சேமிக்கப்படும். இன்னொன்னு ஃபர்னிங் மோட். நாம சாப்பாட்டுக்கு நடுவுல கொஞ்சம் நல்ல கேப் கொடுக்கும்போது இன்சுலின் குறைஞ்சு சேமிச்சு வச்சிருக்கிற கொழுப்பு எரிக்கப்படும். ஆனா யதார்த்தத்துல நாம என்ன பண்றோம்? நம்ம உடம்ப எப்போதுமே அந்த ஃபீடிங் மோட்ல லாக் பண்ணி வச்சிடுறோம். நமது கலாச்சாரத்தின் யதார்த்தம் நம்மளோட தினசரி உணவு நேர அட்டவணை எப்படி இருக்குன்னு பாப்போம். இது ஏதோ நாம வேணும்னே செய்யற தப்பு கிடையாது. நம்ம உணவு பழக்க வழக்கங்களோட அப்படியே ஊறி போன ஒரு விஷயம். காலையில எழுந்ததும் ஒரு டீ, பிஸ்கட், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 3-4 தோசை, மதியம் வயிறு முட்டை முழு சாப்பாடு, ஈவினிங் ஆனா திரும்பவும் ஒரு டீயும் ஸ்நாக்ஸும், நைட் ரொம்ப லேட்டா ஒரு கட்டு சாதம், கடைசியா தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால். இந்த ரொட்டீனை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. காலையில இருந்து நள்ளிரவு வரைக்கும் உங்க உடம்பு செரிமானம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. அதுக்கு ரெஸ்டே இல்லல்ல. இதை இன்னும் சுவாரஸ்யமா புரிஞ்சுக்கலாம். உங்க கல்லீரல் ஒரு நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர்னு சொன்னேன் இல்லையா? அவரு நைட் ஃபுல்லா உங்க உடம்புல இருக்கிற கொழுப்பை எரிச்சு உடம்ப ரிப்பேர் பண்ற வேலைக்கு ரெடியா இருக்காரு. ஆனா நாம நைட் 10 மணிக்கும் 11 மணிக்கும் அவருக்கு பாலோ பழமோ ஸ்நாக்ஸோ கொடுத்து எக்ஸ்ட்ரா ஃபைல்களை டேபிள்ல வச்சா அவர் என்ன பண்ணுவாரு? சரி, முதல்ல இதை செரிமானம் பண்ணுவோம், கொழுப்பை எரிக்கிறத அப்புறம் பார்த்துக்கலான்னு அந்த முக்கியமான வேலையை ஓரம் கட்டிடுவாரு. இங்க நாம ஒரு பெரிய கட்டுக்கதைய உடைச்சே ஆகணும். ஃபேட்டி லிவர்னாலே நான் நிறைய எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டேன் அதான் வந்துடுச்சு, இல்லனா ஆல்கஹால் குடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது வரும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா நிஜம் அது இல்லைங்க. அதிகமா வெள்ளை சாதம் சாப்பிடுறது, இனிப்பான டீ, பேக்கரி ஐட்டம்ஸ், குறிப்பா நைட்டு ரொம்ப லேட்டா சாப்பிடுறது தான் இதுக்கு உண்மையான வில்லன்கள். நீங்க மதுவே தொடாதவரா இருந்தா கூட இந்த அதிகப்படியான கார்போஹைட்ரேட் மற்றும் தப்பான உணவு நேரத்தால உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வர வாய்ப்பு ரொம்ப அதிகம். கொழுப்பு எரிக்க விடாம தடுக்கும் உணவுகள். நம்ம கல்லீரல் சரியா வேலை செய்ய நாம எதெல்லாம் தவிர்க்கணும்? உங்க கல்லீரல் அது பாட்டுக்கு சுதந்திரமா வேலை செய்யணும்னா நம்ம டெய்லி பண்ற 3 முக்கிய தப்புகளை தவிர்க்கணும். முதல் விஷயம், நைட் நேரத்துல சாப்பிடுற அதிகமான சாதம். நைட் 10 மணிக்கு மேல சாம்பார் சாதமோ தயிர் சாதமோ இல்ல நிறைய இட்லி தோசைகளோ சாப்பிடுறது உங்களுக்கு உடனே நல்ல தூக்கத்தை கொடுக்கலாம். ஆனா உடம்புக்குள்ள இது ஒரு மிகப்பெரிய இன்சுலின் ஏற்றத்தை உருவாக்கி கொழுப்பை எரிக்கும் ப்ராசஸ பல மணி நேரங்களுக்கு தள்ளி போட்டுடும். 2வது தடை, நம்மளோட அந்த ஈவினிங் டீ வித் பிஸ்கெட் பழக்கம். டீ குடிக்கிறது தப்பில்ல, ஆனா அது கூட நாம சேர்த்துக்கிற பிஸ்கெட், ரஸ்க், பன், கேக் இதெல்லாம் தான் உண்மையான பிரச்சனை. பார்க்கறதுக்கு அது சின்ன ஸ்நாக்ஸா தெரியலாம், ஆனா சர்க்கரையும் மைதாவும் கலந்த அந்த காம்போ உங்க ரத்தத்துல சர்க்கரையோட அளவை ரொம்ப வேகமா ஏத்திடும். நைட் சாப்பாட்டுக்கு முன்னாடியே உங்க இன்சுலின் லெவல் எகிரிடும். 3வது, பழச்சாறு அப்புறம் இனிப்பு பானங்கள்.
பழங்களை அப்படியே முழுசா கடிச்சு சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனா அது ஜூஸா குடிக்கும்போது அதுல இருக்கிற ரொம்ப முக்கியமான நார்ச்சத்து முழுவதுமா போயிடும். இதனால அந்த சர்க்கரை நேரடியாகவும் ரொம்ப வேகமாவும் கல்லீரல போய் அடிக்கும். இது கல்லீரலோட இயற்கையான கொழுப்பு எரிக்கிற அந்த தாளத்தை அப்படி கொலாப்ஸ் பண்ணிடும். இந்த ஒரு வரிய கொஞ்சம் ஆழமா உள்வாங்கிக்கோங்க. உடல் எடைய குறைக்கிறதுங்கிறது நீங்க டெய்லி ஜிம்முக்கு போய் சிந்துற வியர்வையில மட்டும் இல்லங்க. நைட்டு 10 மணிக்கு மேல என் உடம்புக்கு நான் எந்த உணவையும் கொடுக்க மாட்டேன்னு உங்க கிச்சனை நீங்க மூடுறீங்க பாருங்க, அந்த ஒரு சின்ன ஆனா உறுதியான முடிவுல தான் உங்க வெயிட் லாஸ் பயணமே ஆரம்பிக்குது. இது கண்டிப்பா பலருக்கும் ஒரு பெரிய பல்ப் எரியற மொமெண்டா இருக்கும்னு நான் நம்புறேன். இத சரி செய்ய 4 பழக்கங்கள் உங்க கல்லீரலோட கொழுப்பை எரிக்கும் மோட எப்படி ஆக்டிவேட் செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிடுச்சு, இப்போ தீர்வு என்னன்னு பாப்போமா? உங்க கல்லீரலோட பர்னிங் மோட உடனே ஆக்டிவேட் செய்ய இந்த 4 சிம்பிளான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. 1. நைட் சாப்பாட்டுக்கும் அடுத்த நாள் காலை சாப்பாட்டுக்கும் நடுவுல கரெக்டா ஒரு 12 மணி நேரம் கேப் விடுங்க. 2. நைட் சாப்பாட்டை ரொம்ப ஹெவியா இல்லாம லைட்டா தூங்குறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிடுங்க. 3. சாப்பிட்ட உடனே படுக்காம ஒரு 10 நிமிஷம் மெதுவா நடுங்க. 4. டெய்லி ஒரே நேரத்துல தூங்குற பழக்கத்தை கொண்டு வாங்க. இங்க ஒரு விஷயத்த நான் ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். நான் உங்களை பட்னி கிடக்க சொல்ல இல்ல நைட் சாப்பாட்டிய மொத்தமா ஸ்கிப் பண்ணவும் சொல்லல. எக்ஸ்ட்ரீமான டயட் எப்பவுமே ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. நம்ம நோக்கம் என்னன்னா, உணவு சாப்பிட்ற நேரத்தை சரியா பிளான் பண்ணி உங்க மெட்டபாலிசம் சீரா வேலை செய்ய உங்க கல்லீரலுக்கு ஒரு சின்ன ரெஸ்ட் விண்டோ, அதாவது ஓய்வு கொடுக்கறது மட்டும்தான். இப்போ ஒரு சின்ன கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் நிறைவு செய்றேன். இத்தனை காலம் உங்களுக்காக பகலும் இரவும் தொடர்ந்து உழைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நைட் ஷிஃப்ட் வாக்கருக்கு இன்னைக்கு நைட் நீங்க ரெஸ்ட் கொடுப்பீங்களா? அந்த முடிவை நான் உங்ககிட்டயே விட்டுடுறேன். இந்த தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய உண்மையான அறிவியல் பூர்வமான ஆரோக்கிய தகவல்களை தெரிஞ்சுக்க தயவு செய்து ரூட்ஸ் ரிவைவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆரோக்கியமா இருப்போம். தேங்க்யூ.